ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம இல்லம். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்லே இந்த வெஜ் நூடுல்ஸ் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் இந்த அளவுகளில், அதாவது 2 பேக்கெட் அளவு நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூடுல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். நூடுல்ஸை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா கலன்னு வெந்து வரும். இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் போல் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஆயில் சேர்த்து நம்ம நூடுல்ஸை வேக வைக்கிறனால நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். எப்போவுமே நீங்கள் நூடுல்ஸ் வேக வைக்கும் போது அதில் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நூடுல்ஸில் நல்லா உப்பு சார்ந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை நம்ம உடச்சி சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி அப்படியே முழுசாக சேர்த்துக்கங்க. நூடுல்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி விட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம். இப்போ நூடுல்ஸ் வெந்துருச்சா அப்படின்னு கைகளால் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தா இந்த மாதிரி நசுக்க வரணும். நூடுல்ஸ் 90% மட்டும்தான் வெந்து வரணும். 90% நூடுல்ஸ் வெந்துருச்சு. இது மாதிரி ஒரு வடிகூடையில் நம்ம வடித்து எடுத்தாச்சு. நூடுல்ஸை வடித்து எடுத்த உடனே அது மேலே இந்த மாதிரி பச்சை தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க. அப்படி பச்சை தண்ணி ஊற்றினா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம நூடுல்ஸ் செய்யறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடு வந்தோன்னே அதில் நைஸாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கோம். இது கூடவே இந்த மாதிரி நைஸாக கட் பண்ண பூண்டையும் சேர்த்துடலாம். இந்த இஞ்சியும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். நம்ம அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வாசம் வர்ற வரையும் இந்த இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சியும் பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்குனா போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸ் நம்ம இஷ்டம்தான், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண கேரட் சேர்த்துட்டேன். எப்போவுமே நூடுல்ஸ்க்காக நம்ம வெஜிடபிள் வதக்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் வதக்கணும்னா அது ரொம்ப வதங்கி சாஃப்டாகிடும். அப்படி வதக்கக்கூடாது. அதனால தான் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸை வதக்கிக்கங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்ததாக இது கூட நீல வாக்கில் கட் பண்ண குடமிளகா சேர்த்துக்கலாம். நூடுல்ஸில் நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் ரொம்ப வதங்கிடாமல் அரைப்பக்குவத்துக்கு வதங்கி இருந்தால் தான் நம்ம நூடுல்ஸ் சாப்பிடும்போது இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கடிப்படும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இது கூட இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண முட்டைக்கோஸ் மட்டும் இந்த மாதிரி கடைசியாக சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், எப்போவுமே நூடுல்ஸ் செய்யும்போது வெஜிடபிள்ஸை சாஃப்டாக வதக்கிடாதீங்க. பாருங்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரைப்பக்குவத்துக்கு இந்த மாதிரி வெந்து வந்துருச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கடைசியாக இது கூட டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். சாஸ் எல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சாஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் கடைசியாக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க நூடுல்ஸை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
நூடுல்ஸை சேர்த்துட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை ஹைலே வச்சுக்கோங்க, சிம்மில் வைக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண முடியுமோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து நூடுல்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடியில இருந்து இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறேன்ல, இதே போல் நீங்களும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாஸு மசாலா எல்லாம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் நூடுல்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நூடுல்ஸோட டேஸ்ட்டு அச்சசல் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்ட அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வெஜ் நூடுல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.